எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்படி வெயிட் லாஸ் ஜர்னி போய்கிட்டு இருக்குன்னு. ஆமாங்க, 30 நாள் முடிஞ்சிடுச்சு இந்த சோரோஃபிட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணி. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாமல் தான் இருந்துச்சு. நம்ம சிங்கப்பூரில் ரொம்ப பிஸியாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது பசங்களை கூட்டிகிட்டு போகிறது வர்றது அது அப்படியே போவோம், என்னத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு என் கிச்சனை தான் அவங்க மாற்ற சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட்றது ஓகே சிஸ்டர், அது வந்து எல்லாமே வந்து எந்த டயத்தில் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அவங்க சொன்னாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த ட்ரிங்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணேன். அதுக்கடுத்து ஃபைபர், அதுக்கடுத்து நட்ஸ்லேருந்து எவ்வளோ சாப்பிட்ணும், எவ்வளோ என்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெசிபிலேருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி நான் ஹோட்டல்லன்னா சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டா நல்லது அதையுமே வந்து எனக்கு டிப்ஸாக கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப வந்து ரிசல்ட் எனக்கு சூப்பராக வந்துச்சுங்க. இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து 82 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 77 கிலோவில் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நிறைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட சேர்ந்து இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஷோரோ ஃபிட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன்.